Praise the Lord. Glory to Jesus. நாம் வாசிக்கலாம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் சீயோனாக பார்க்கிறார். இந்த சீயோன் ஏன் விசாரிப்பாரற்ற நிலைமைக்கு போனது என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே பார்த்தோம். ஒரு 4 காரியங்களை வேதத்திலிருந்து நான் சொன்னேன். 3 காரியங்களை சொன்னேன். இன்னும் ஒரு காரியத்தை இந்த வாரத்தில் சொல்றேன். 2ஆம் அதிகாரம் எரேமியா 2ஆம் அதிகாரம் அதை சுருக்கமா நான் சொல்றேன். 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய கர்த்தரை மறந்து என்ன பண்ணாங்களா? வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரணம், தங்களுக்கு தாங்களே தண்ணீர்கள் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். 2வது காரணம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகிற பொழுதே நீ அவரை விட்டு என்ன பண்ணாயா? விலகி போகிறாய். வெரி குட். விலகி போகிற காரியம் 2. 3வது ஒரு காரியம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்திற்கு போகிறாய். இந்த சீகோரின் தண்ணீர் என்பது நைல் நதி. எகிப்தில தான் தேவ ஜனங்கள் அடிமைகளா இருந்தார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய என்னை விட்டுட்டு நீ தாகம் எடுக்குதுன்னு எங்க போறியா? எகிப்தின் தண்ணீருக்கு போகிறாய். ஆனா அந்த தண்ணி பிளாக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கருப்பு நிறத்துல இருக்க நல்ல தண்ணீராகிய எண்ணெய் விட்டுட்டு நீ எங்க போற? எங்கேயோ கருப்பா இருக்கிற ஒரு தண்ணீரை குடித்து பல தூரம் நடந்து போற. இன்றைக்கு அநேகர் பக்தி முயற்சிகளை எங்க பண்றாங்க? கையில இருக்கிற வசனத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் நடந்து போய் தேவனை தேடுகிற ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க. அது மாத்திரமல்ல, 19வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்திலே இல்லை. இந்த 4 காரியங்களினால் கர்த்தருடைய பிள்ளை விசாரிப்பாரற்ற சீயோன் தள்ளப்பட்டவள் என்ற நிலைமைக்கு கடந்து போனார்கள். அப்ப இது நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு பிசாசு என்ன பண்ணிட்டானா, இதனால இதை பார்த்து பெரிய நுகத்தடிய வச்சிருக்கானாம் பாருங்க. 30ஆம் அதிகாரம் எரேமியா 30 8வது வசனத்தை வாசிங்களேன். 8வது வசனம் பாருங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் காயங்களை அறுப்பேன் அப்படின்னு, உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஏன் இந்த காயம் உனக்கு உண்டானது? உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற பொழுது இந்த காயம் எப்படி வந்ததுன்னு நம்ம யோசிக்கணும். எப்படி இந்த காயம் பெரிதாய் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 விதமான பிரதான காரியங்கள், வழிவிலகி போகிற காரியங்கள் இந்த சீயோன் செய்ததினால பிசாசு என்ன பண்ணிட்டானா, பெரிய நுகத்தடியை எடுத்து கர்த்தருடைய பிள்ளையினுடைய கழுத்து மேல வச்சுட்டான். பாரமான சுமையை வச்சு என்ன பண்ணிட்டானா, கட்டிட்டான். இப்போ நுகத்தடி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? எல்லாருக்கும், நமக்கு கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த தொடர்ந்து அந்த நுகத்தடி மாட்டில் வைக்கவே வேலை முடிஞ்சோடனே அதை கழட்டிடுவாங்க. தொடர்ந்து வச்சா என்ன ஆயிடும்? அந்த இடம் அப்படியே பதிஞ்சிரும். இப்போ மாடுன்னா பரவாயில்ல, ஏர் ஓட்டி முடிச்ச உடனே நுகத்தடி எடுத்துறோம். ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, நுகத்தடியை வச்சு நல்லா இறுக என்ன பண்ணிடுறான், கட்டிடுறான். அதோட கூட முதுகுல பெரிய சுமையை தூக்கி வச்சிடறான். எல்லளவும் நீ நிமிரக்கூடாதபடிக்கு, தலை நிமிர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு உன் கழுத்திலே நுகமும் உன் முதுகிலே அவனுடைய சுமையையும் வைத்தது நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தை 30:12 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரே சொல்றாரு, அப்பா உன்னுடைய புண் ஆறாத புண்ணாய் இருக்கிறது, உன்னுடைய காயம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது. எப்படி இந்த புண் இவ்வளவு மோசமா வந்ததுன்னா, பிசாசு அவனுடைய நுகத்தை எடுத்து உன் கழுத்திலே வைத்துட்டான். அப்ப கர்த்தர் சொல்றார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். எப்படி வர பண்ணும் தெரியுங்களா? முதலாவது அந்த நுகத்தடியை உன் கழுத்துல இருந்து எடுக்கணும். அல்லேலூயா. அந்த நுகத்தடி எடுத்து தூக்கி போடுறது ஒண்ணு. கர்த்தர் சொல்றார் 8ஆம் வசனம், அந்நாளில் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த நாளிலே சத்துரு வைத்திருக்கிற நுகத்தடிகளை உடைத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவன் கட்டுகளை அறுத்து உன்னை விடுதலையாக்குவேன். பாரத்தை வச்சுக்கிட்டே காயத்தை ஆத்த முடியாது. நுகத்தை கழுத்துல வச்சுக்கிட்டே எவ்வளவுதான் களிம்பு போட்டாலும் அந்த காயம் மாறாது. ஆக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே அவன் நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுத்து உன் காயத்திற்கு நான் சுகம் கொடுப்பேன். அல்லேலூயா.
Hallelujah. Glory to Jesus. Thank you Lord. Praise you Lord. Praise you Lord. Praise you Lord. அப்போ கர்த்தர் இந்த காரியத்தை எப்படி செய்வேன் என்ற ஏசாயா 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றார், நான் எப்படி இந்த நுகத்தடியை முறிக்க போறேன். செய்தி நல்லா கவனிங்க. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது என்ன? பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், இப்படிப்பட்ட மோசமான காரியத்தினாலே ஒரு நுகத்தடியை வச்சது போல பாரமான காரியங்களை உங்கள் மீது வச்சு பிசாசு கட்டி வச்சிருக்கான். கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் உடைக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் போறோம். கர்த்தர் சொல்றார், அதே வசனம் தான். உன் தோளி நின்று அவன் சுமை, பெரிய சுமையை வச்சு கட்டியிருக்கான். உன் கழுத்து நின்று அவனுடைய முகம் நீக்கப்படும். இதை நான் எப்படி செய்வேன் என்றால் 26ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிங்க. எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினதை போல அதை அவன் மேல் ஓங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலே நான் உன்னை எப்படி விடுதலையாக்கி கொண்டு வருகிற பொழுது என்னுடைய கோலை அந்த எகிப்தின் மீது நான் ஓங்கினதை போல உன் மேல நுகத்தடிய வச்சு உன் முதுகுல சுமைய வச்சு கட்டி வைத்திருக்கிற பிசாசின் மீது என்னுடைய கோலை நான் ஓங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கோலை ஓங்குகிற பொழுது என்ன நடக்கிறது அதை குறித்து நம்ம தியானிக்கிற பொழுது, எகிப்திலே தேவ ஜனங்கள் 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அடிமைப்பட்ட இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படிக்கு தேவன் மோசே என்கிற ஒரு இரட்சகரை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. மோசே என்கிற இரட்சகரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்கள் என்ன நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது மிகுதியாய் பெருகினார்கள். அந்த தேசத்தை நல்லா கவனிங்க. இந்த நாள் இந்த செய்தியை நல்லா கவனிச்சீங்கன்னா பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேசத்தை ஆளுகிற பார்வன் பார்க்கிறான், இந்த அடிமையின் ஜனங்கள் ரொம்ப நம்மளை விட பெரிய ஜாதிகளாய் மாறுகிறார்கள் சொல்லி பிரசவம் பார்க்கிற தாய்மார்களை கூப்பிட்டு, நீங்க போய் பாருங்க, அது ஆண் பிள்ளையா இருந்தா பிரசவம் வெளிவரதுக்கு முன்னாடியே கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தாய்மார்கள் கர்த்தருக்கு பயந்து அப்படி செய்யாமல் விடுகிறார்கள். அப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, எகிப்து ஜனங்கள் யார் அவங்க எபிரேய பெண்கள் மிகவும் பலமுள்ளவர்களா இருக்கிறாங்க, நாங்க போறதுக்குள்ளே பிரசவம் நடந்துடுதுன்னு சொல்றாங்க. அப்ப ராஜா பாக்குறான், ஒரு கட்டளை போடுறான், பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் அங்க இருக்கிற நைல் நதியிலே நீங்கள் வீசி எறிந்து கொன்று விட வேண்டும் என்று கட்டளை போடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தம்பதியருக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறான். நல்ல அழகான பிள்ளையா இருக்கு. அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய சாகடிக்க மனசுல எப்படியாவது பிள்ளைய காப்பாத்தணும்னு ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, வளர்த்துறாங்க. ஆனா இந்த பார்வோனுடைய வீரர்கள் வந்து வீடு வீடா செக் பண்ணுவாங்க, யார் யார் வீட்டுல பிரசவம் நடக்குதுன்னு பார்த்து செக் பண்ணி ஆண் பிள்ளையா இருந்தா கொண்டு போய் எங்க போட்டுருவாங்க, நைல் நதியில போட்டு கொன்று போடுவாங்க. அப்போ ஒரு கட்டம் வந்தது, இதற்கு மேல பிள்ளைய மறைத்து வைக்க முடியவில்லை என்கிற சூழ்நிலையில அந்த தாய் ஒரு பெட்டியை செய்து வைக்கோல வச்சு அந்த பிள்ளைய தண்ணியில வச்சு விட்டாரா, யாராவது பார்த்து எடுத்து வளர்த்துக்கிட்டோன்னு. அந்த நேரத்திலே பார்வோனுடைய ராஜாவினுடைய மகள் நதியிலே குளித்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த பெட்டி என்ன என்று எடுத்து பார்த்தா அங்க ஒரு ஆண் பிள்ளை. அவள் பார்க்கிறா, இது ஒரு எபிரேய குழந்தை, இஸ்ரவேல் ஜனத்துல இருக்கிற ஒரு குழந்தை, சரி வேணாம் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த தாயினுடைய மகள் என்ன பண்றா, தூரம் இருந்து பாக்குறா, குழந்தைக்கு என்ன ஆகுது, தம்பிக்கு என்ன ஆகுதுன்னு பாக்குறப்போ உடனே ஓடி போய் அந்த ராஜாவினுடைய மகளிடத்திலே சொல்லுகிறாள், நான் வேண்டுமானால் பால் கொடுக்கிற ஒரு தாயை இந்த குழந்தைக்கு நான் வாடகைக்கு கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொன்னோடனே இந்த பிள்ளையினுடைய சொந்த தாயே என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு வந்து வாடகை தாய் மாதிரி என்ன பண்றாங்க, வளர்க்குறாங்க. வளர்த்து பிள்ளை கொஞ்சம் பெரிதான உடனே பிள்ளையை அதே அந்த ராஜாவினுடைய மகள் ராணியிடம் கொடுத்து இளவரசி கிட்டே கொடுத்துறாங்க. அவள் வளர்க்கிறாள். அப்ப 40 வருடம் அவ ஒரு பெயர் வைக்கிறா, இவனை தண்ணீரிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயர் எடுக்கிறான். இதான் மோசேனுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்போ மோசே 40 வருடமா எங்க வளர்றாரு தெரியுங்களா, பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்கிறார், செல்வ சீமானை வளர்கிறார். ஆனால் அவருடைய இருதயம் எல்லாம் யார் எங்க இருக்குதுன்னா தன் ஜனத்தின் மேல இருக்குது. ஐயோ என் ஜனம் கஷ்டப்படுகிறார்களே, அவர்கள் அடிமைகளாய் நடத்தப்படுகிறார்களே, என் ஜனத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒரு நாள் என்ன பண்ற, வெளியில வந்து பாக்குறப்ப ஒரு இவருடைய சகோதரன் ஒரு அதாவது இந்த இஸ்ரவேல் எபிரேயன் ஒருவனை பார்வோனுடைய ஒரு ஆள் அடிக்கிறான்.
அதை பார்த்த உடனே ஒரு கோவம் வந்துடுச்சு. என் ஜனத்தையா நீ அடிக்கிறேன்னு போய் அவனை அடிச்சு கொண்டு போட்டு மணலிலே புதைத்து விடுகிறார். உடனே இதை பார்த்த மத்த அதே இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்க 2 பேர் இதை பார்த்துட்டாங்க. அடுத்த நாள் அவங்க சண்டை போடுறப்ப சொல்ற, நீங்க சகோதரர்கள் தானே, நீ ஏன் சண்டை போட்டுக்கிற அப்படின்னு கேட்கிறப்ப இவர் சொல்றான், ஓ நேத்து நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல எங்க மேலேயும் கொண்டு வரையா அப்படின்னு உடனே இவர் பயந்துட்டார். ஒருவேளை நாம செஞ்சது பார்வோனுக்கு தெரிஞ்சா பார்வோன் நம்மை கொன்று போடுவான். ஏன்? இவன் ராஜ அரண்மனையிலே ராஜ மகனாய் வளர்க்கப்படுகிறான். ஆனா இவன் இருதெல்லாம் எங்க இருக்கு? தன் கஷ்டப்படுகிற தன் ஜனத்தின் மேல் இருக்கிறது. ஓ அப்ப நீ இன்னும் அந்த எபிரேய இதுலதான் இருக்கிற, நீ எபிரேயனா என்று சொல்லி அவனை கொன்று போடுவான் என்று சொல்லி பயந்து வேற ஒரு நாட்டிற்கு ஓடி போகிறான். அங்கே மீதியான் என்கிற ஒரு தேசத்திற்கு போய் அங்கே ஒரு நபரை கண்டு அவருடைய மகளை மணந்து அங்க அந்த மாமனாருடைய ஆடுகளை எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இதுதான் பேக்ரவுண்ட். இதை மனசுல வச்சுட்டு இந்த செய்தியை கேளுங்க. 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாகி இருந்த தன் மாமனானாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் நடத்தி கொண்டு வந்தான். சீனாய் மலை ஓரே பர்வதம் மட்டும் அவன் ஓட்டி கொண்டு வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்குதான் தேவன் தம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டு மோசேயை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார் தெரியுங்களா? அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு முட்செடி எரிகிறது. பச்சை முட்செடி என்ன பண்ணுதான்? எரிகிறது. இன்னும் இது பச்சை முட்செடி எரிகிறதே, ஆனாலும் அது வெந்து போகவில்லை என்று மோசே அதை கிட்ட போய் பார்க்கலான்னு போறாரு. அங்கிருந்து அந்த எரிகிற அக்கினியில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. மோசே மோசே என்று கூப்பிட்டு இவன் உடனே சொல்ற, ஆண்டவரே என்ன சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிற பொழுது, உன் காலடிகளை கழற்றி வை, நீ நிற்கிற இந்த ஸ்தலம் பரிசுத்தமான ஸ்தலம். ஆமென். அப்படி சொல்லி கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்கிற என் தாசர்களாகிய என் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் பண்ணின உடன்படிக்கையை நினைத்தேன். ஆகவே என் ஜனத்தை விடுதலையாக்கும்படி நான் வந்திருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லுகிற பொழுது மோசே சொல்றார், ஆண்டவரே என்னை அனுப்புகிறதற்கு நான் எம்மாத்திரம், நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றார். ஆனாலும் கர்த்தர் சொல்றார், இல்ல நீ போ அப்படின்னு சொல்றப்ப திரும்பவும் இவர் 2ஆம் முறை, இல்ல ஆண்டவரே முடியாது, முதல்ல ஏன் ஜனமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்னா இப்ப நான் என்னன்னு போய் சொல்றது, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் முற்பிதாக்களின் தேவன், உங்களை சந்தித்து உங்களை விடுதலையாக்க வந்தேன் என்று சொல் என்று மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார். அப்பவும் என்ன பண்றாரு, அடம்பிடிக்கிறார். இல்ல ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அப்ப 4ஆம் அதிகாரத்திலே வருகிற பொழுது கர்த்தர் சொல்றார், இது இங்கதான் நல்லா கவனிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். அவன் சொல்றான், ஆண்டவரே ஒரு கோலை நான் பிடித்திருக்கிறேன். ஏன் கோல் வச்சிருக்கிறார் அவரு? ஆடு மேய்க்கிறவங்க என்ன வச்சிருப்பாங்க, கோல் வச்சிருப்பாங்க. ஏன்னா தழை இலையெல்லாம் புடிச்சு எடுத்து போடுறதுக்காக கோல் வச்சிருப்பாங்க. அப்ப பாருங்க, அப்போ இந்த கோல், சரி கோல் வச்சிருக்கிறியா, உடனே கர்த்தர் சொல்றார், அத கோலை தரையிலே போடு என்றார். அப்பொழுது அவன் அதை தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமாய் மாறினது. கோல் இப்ப என்னவா மாறிடுச்சா, பாம்பா மாறி போச்சு. உடனே அவர் பயந்து ஓடுறார். அப்ப கர்த்தர் சொல்றார், மோசே அந்த சர்ப்பத்தின் வாளை பிடித்து அதை உன் கையில் எடு என்று சொல்லுகிற பொழுது அவர் எடுத்த உடனே திரும்ப அவர் கையில என்னவா மாறுது, கோலா மாறுது. உடனே சரி நீ சொல்றத நம்பலைனா இந்த அடையாளத்தை ஜனங்கள் மத்தியிலே நீ என்ன பண்ண, செய்து காண்பி, அப்பொழுதாவது அவர்கள் நம்புவார்கள். இவர் அதற்கும் அப்படியே புடி கொடுக்கல, இன்னும் 2 அடையாளங்களை கொடுக்கிறார். மொத்தம் 3 அடையாளங்களை கொடுத்து இப்ப சொல்றாரு, சரி இப்பயாவது நீ போன்னு சொல்றா. திரும்ப இவர் என்ன பண்றாரு, இல்ல ஆண்டவரே நான் திக்கு வாயும் உடையவன், என்னால பெருசா பேச முடியாது, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்கன்னு கர்த்தர் கோவப்படுகிறார். கர்த்தர் என்ன பண்றாரு, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அப்பதான் சொல்றாரு, மனுஷருக்கு வாயை உண்டு பண்ணினது நான் அல்லவா, பேச செய்வது நான் அல்லவா, என்னால உன்னை பேச வைக்க முடியாதா, நீ ஏன் திக்குவாய் மந்தனாவும் சொல்ற? கோவப்பட்டு உடனே சொல்ற, சரி அதே லேவி கோத்திரத்துல உன் சகோதரன் ஆரோன் இருக்கிறான், நான் அவனை உன் கூட அனுப்புறேன், நீங்க 2 பேருமா போங்கன்னு சொன்ன உடனே ஒரு வழியா என்ன பண்றாரு, இவரு ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்டு ஆரோன் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆரோனும் அவரை சந்திக்க வருகிறார். 2 பேரும் போயிட்டு
அப்போ ஆரோனை பார்த்த உடனே மோசே சொல்றார், தேவன் என்ன இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாருன்னு. ஆமா, உன்னை பார்க்கும்படி தேவன் தான் என்னை அனுப்பினார்னு சொன்ன உடனே 2 பேரும் பேசி கர்த்தர் சொன்னதையெல்லாம் சொல்லி என்ன பண்றாங்களா, அந்த கோலையும் கையில் எடுத்து கொண்டு போகிறார்கள். இப்ப இது நல்லா கவனிங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 26 வசனத்துல நாம வாசிச்சோம், எகிப்திலே என் கோலை நீட்டினதை போல உன் மேல் நுகத்தையும் பாரத்தையும் சுமத்தின சத்துருவுக்கு விரோதமா நான் என்ன பண்ணுவேன், கோலை நீட்டுவேன் கர்த்தர் சொல்றார். இப்ப இந்த கோல் என்ன கோல், அதை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். இப்போ மோசேயின் கையில் இருந்த பொழுது அது மோசேயினுடைய கோல். ஆமென். ஆடுகளை மேய்க்கிற ஒரு கோலா இருந்தது. 4ஆம் அதிகாரம் 19 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். இப்ப கர்த்தர் சொன்ன உடனே சரி ஒரு சமாதானமாய் நான் போறேன்னு சொல்லி போகிற பொழுது தன் மனைவி பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். யாருடைய கோலுங்க? தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஆனா அது யாருடைய கோல்? மோசேயினுடைய கோல். தேவ சமூகத்திலே அந்த மோசேயினுடைய கோல் போட்டு எடுக்கப்பட்ட பொழுது இப்ப அது யாருடைய கோல்னு பெயர் வருது? தேவனுடைய கோலாய் மாறுகிறது. இது ரெண்டுத்துக்கும் இடையில நடந்தது என்ன தெரியுங்களா? அவனிடத்துல என்ன இருக்கிறதோ அதை எங்க கொண்டு வந்து போடுறாரு? அவரு தேவ சமூகத்திலே வந்து வைக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவ சமூகத்திற்கு அந்த கோல் வந்து விழுகிற பொழுது, அதை திரும்ப அவன் கையில் எடுக்கிற பொழுது அது தேவனுடைய கோலாய் மாறுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய கோலை அவன் கையில் எடுத்துக்கொண்டு போகிறான். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப தொடர்ந்து என்ன நடக்குது பாருங்க. இவங்க போயிட்டு இஸ்ரவேல் ஜனத்திடத்திலே சொல்லி, கர்த்தர் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்தார், அவர் சொன்ன அந்த 3 அடையாளங்களையும் செஞ்ச உடனே ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்ப ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்களா, 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் 31ஆம் வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், சந்தித்தார் என்றும் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் கேட்ட பொழுது அவர்கள் தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. 430 வருஷத்துல முதல் முறை திரும்பவும் தங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நினைத்து அவர்கள் என்ன பண்றாங்களா, தலை குனிந்து தொழுது கொள்ளுகிறார்கள். பாருங்க, ஒரு காரியத்துல முதலாவது கர்த்தர் அற்புதம் செய்வது பெரிய காரியம் அல்ல. இப்ப ஒரு பிள்ளையினுடைய திருமணம் நடக்கணும், இப்ப பிரதருக்கு சுகம் கிடைக்கணும், இதுல கர்த்தர் நினைத்தால் ஒரே ஒரு வார்த்தையிலே விடுதலை கொடுக்க முடியும். ஆனா எது காரியம் தெரியுங்களா? நாம விசுவாசிக்கிறது தான் காரியம். ஏன் மோசே கர்த்தரிடத்துல இல்ல நான் போக மாட்டேன்னு சொன்னார் தெரியுங்களா? இந்த ஜனம் என்னை நம்பாது. ஏன்னா ஒரு முறை இவனுக்காக பரிந்து பேச நான் போன பொழுதே இவன் என்ன வந்து கொலைகாரன் சொல்லிட்டான். அப்ப இவன்கிட்ட போய் நான் கர்த்தர் என்ன சந்திச்சாரு, என்னை கொண்டு உங்களை விடுதலையாக்க போடான்னு சொன்னா இவன் என்ன கல் எடுத்து கூட அடிச்சு கொண்டு போட்டுடுவான்னு பயந்தார். அப்போ முதலாவது ஒரு காரியம் என்ன பண்ணணும், தேவ ஜனங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்தும். அல்லேலூயா. அப்ப எது பிரதான காரியம்? விசுவாசமா கர்த்தர் செய்யற அற்புதமா? விசுவாசம். முதல்ல நமக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சுன்னா அதை கொண்டுதான் கர்த்தர் அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்வார். இப்போ முதல் காரியம் முடிஞ்சிருச்சு. என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்தித்தார் என்பதை அவங்களுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள விசுவாசத்துல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, தேவன் சொன்ன இந்த அடையாள அற்புதத்தை யாருக்கு முன்னாடி போய் செஞ்சு காமிக்கணும்? பார்வோனுக்கு, ராஜா கிட்ட போய் சொல்லணும், என் ஜனத்தை போக விடு. கர்த்தர் சொல்றார், என் ஜனத்தை போக விடு, அவர்கள் மலையிலே போய் ஆராதிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை ராஜா கிட்ட சொல்லணும். ராஜா என் ஜனங்களை விடணும். ஆனா கர்த்தரே சொல்றாரு, அவன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான், நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப நான் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, சரி நீங்க போங்க, பார்வோனிடத்துல அனுப்புகிற பொழுது மோசே தன்னுடைய கோலையும் எடுத்துக்கொண்டு ஆரோனும் இப்ப 2 பேர் யார்கிட்ட போறாங்க? பார்வோன் ராஜா கிட்ட போறாங்க. அல்லேலூயா. அப்போ போகிற பொழுது 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாத்ராகமம் 7:8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடையே சொன்னார். பார்வோன் அப்படி சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார்.
அப்ப கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறேனே, அந்த கோலை எடுத்து நீ எங்க போடு, ராஜாவுக்கு முன்பாக போடு, அது சர்ப்பமாய் மாறும். அப்ப பார்வோன் வந்து நம்புவான். ஆனாலும் அவன் நம்ப மாட்டான். முதல் அடையாளமா நான் இதை செய்யறேன் அப்படி. நல்லா கவனிங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சர்ப்பத்தின் கிரியைகள் தான் விஷமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பாக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். என் மகனே, உன் கிராமத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சர்ப்பத்தின் வாயில் இருக்கிறது. நான் இங்கே நான் ஆரம்பிக்க போகிற அந்த ஊழியத்தை கொண்டு அந்த சர்ப்பத்தின் வாயை கிழித்து அதன் பல்லை உடைத்து என் ஜனங்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு முறை வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், அது உண்மைதான், 100% உண்மை. எல்லா கிராமங்களிலும் இப்படிப்பட்ட கட்டுகள் தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது விடுதலையை கொண்டு வரும். பாருங்க, கர்த்தரால் கொடுக்க முடியும். பாருங்க, இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அந்த கோலை பார்வோன் முன்பாக போடு, அது சர்ப்பமாய் மாறும். அப்ப நடக்கிறது என்ன பாருங்க, 10வது வசனம். மோசேயும் செய்தார்கள். யாருடைய கோலை போட்டான்? மோசேயின் கையில் இருக்கிற பொழுது அது மோசேயின் கோல். தேவ சமூகத்திலே வந்து அது எடுக்கிற பொழுது தேவனுடைய கோல். இப்ப அந்த கோலை யார் கையில் எடுத்தாலும் அது அவருடைய கோலா மாறுது. இப்ப ஆரோன் கையில் எடுக்கிறாரு, அது ஆரோனுடைய கோலாய் மாறுகிறது. அது சர்ப்பமாய் ஆயிற்று. உடனே பார்வோன் பார்த்து என்ன சொல்றான், அவர்களுடைய சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்து எகிப்தின் எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு அவர்களும் ஒரு கோலை கொண்டாந்து என்ன பண்றாங்க, மந்திரம் எல்லாம் பண்ணி. உடனே நடந்திருக்காது. சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான். போயிட்டு வந்த உடனே திரும்ப அதுக்குள்ள இவங்க மந்திர மாயெல்லாம் பண்ணி என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து ஒரு கோலை போடுறாங்க. எல்லாருடைய கோலும் இப்ப எப்படி மாறுது, நீயும் போட்ட சர்ப்பமா மாறிடுச்சு, நானும் போட்ட சர்ப்பமா மாறிடுச்சு. ஆனா பியூட்டி என்னன்னா, ஆரோனுடைய கோல் அந்த அதிலிருந்து எழுந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. விழுங்கி போட்டது. அது மாத்திரம் தான் எழுதியிருக்கு. ஆனா அடுத்த ஸ்டேஜ் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? திரும்ப ஆரோன் அதை எடுக்கிறப்ப என்னவா மாறி இருக்கும்? இப்ப அதுல ஒரு கர்த்தருடைய வல்லமை இல்ல, எல்லா இவன் சூனிய மந்திரம் எல்லாம் பண்ணா பாத்தியா, எல்லா வல்லமும் இப்ப கர்த்தருடைய பிள்ளையின் கோல்ல வந்துடுச்சு. அல்லேலூயா. இதுதான் தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறதுன்றது. நான் ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ சூனியம், மாந்திரிகங்கள் இருக்குதான்னா இருக்குது, அது உண்மை. ஏன்னா அவர்களால் அதே போல ஒரு சர்ப்பத்தை உண்டாக்க முடிந்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல அது கிரியை செய்ய முடியாது. ஒரு எல்லை வரைக்கும் தான் அதனால கிரியை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் 3 அடையாளங்களை பார்வோனுக்கு முன்பாக மோசேயும் ஆரோனும் செய்கிறார்கள். என்ன பண்றாங்கன்னா, தண்ணீரை ரத்தமாய் மாற்றுகிறார்கள். தண்ணீர் அடிச்ச உடனே அது ரத்தமா மாறுது. மந்திரவாதிகளும் அதை அப்படியே செய்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் 20-22வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடித்தார்கள். நதியில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமாய் மாறினது. அப்போ ரத்தமா மாறினோட இவர்களும் என்ன பண்றாங்க, மந்திரவாதிகளும் அதே போல அடிக்கிறாங்க, அதுவும் ரத்தமாய் மாறுகிறது. அடுத்து என்ன பண்றாங்க, தவளைகளை வர வைக்கிறார்கள். எல்லா தேசமெங்கும் தவளைகள் வருகிறது. மந்திரவாதிகளாலும் தவளைகள் வர வைக்க முடியுது. ஆனா வந்த தவளைய திரும்ப ரிட்டர்ன் பண்ண மந்திரவாதிகளால முடியல. நல்லா கவனிங்க, குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறது இந்த பூமியில. நடந்ததை சொல்லும், நடக்கிறதை சொல்லும், வரப்போகிறதையும் சொல்லும். இது உண்மை. குறி சொல்லுகிற ஆவிகள் இன்றும் கிரியை செய்கிறது. அதனாலதான் ஜனங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்னங்க, கடவுளும் நல்லவர் சொல்றீங்க, அவங்களும் நடக்கிறத சொல்றாங்களே, அப்போ இவங்களுக்கு என்ன? ஆமா, நல்லதுதான். அது அல்ல. ஆனால் குறி சொல்லுகிற ஆவிகளுக்கு தீர்வை, சொல்யூஷன் கொடுக்க முடியாது. பிரச்சனைக்கு என்ன கொடுக்க முடியாது? உன் குடும்பத்துல 2 பேர் தூக்கு போட்டு இறந்தாங்க. ஐயோ ஆமா உண்மை. ஆனா அந்த ஆள் எங்கேயோ இருந்திருப்பா, ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு போய் குறி கேட்பாரு. அவன் சொல்லுவான், 6 மாசத்துல 2 சாவு நடந்திருக்குது. ஆமா ஐயா. உடனே உனக்குள்ள என்ன வந்துடுது? விசுவாசம் வந்துடுது. ஆமா உண்மை. பார்க்காத ஒரு ஆள் நடந்தது அப்படியே சொல்றானே, எப்படி நடக்கிறது? குறி சொல்லுகிற ஆவி அதை வெளிப்படுத்துகிறது. நீ இது இப்படியே தொடர்ந்தா இன்னும் ஒரு மரணம் வரும். ஐயோ சாமி, நான் என்ன பண்ணணும்? இதை பண்ணு, அதை பண்ணு, எதையாவது ஒன்று சொல்லுவான். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க, ஒரு நாளும் பிசாசினால் நன்மை செய்யவே முடியாது.
அல்லேலூயா. ஒரு நாளும் பிசாசினால் நன்மை செய்ய முடியாது. இல்லையா, நடந்ததெல்லாம் சொன்னாங்களே, நடந்ததை சொல்ல முடியும், நடக்கிறதையும் சொல்ல முடியும், ஏன் வரப்போகிற காரியத்தையும் சொல்ல முடியும். ஆனால் அதற்கு தீர்வு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரு காரியம் நல்லதா இருப்பது அல்ல, அது எந்த எல்லையிலிருந்து வருகிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 3 அடையாளங்களை இவங்க செய்யறாங்க. கோலை போட்ட பொழுது சர்ப்பமாய் மாறுகிறது, தண்ணீரை அடித்த பொழுது ரத்தமாய் மாறுகிறது, திரும்ப கோலை நீட்டப்ப தவளைகள் வருகிறது. இவர்களாலும் செய்ய முடிந்தது. ஆனா என்னன்னா, வந்த தவளையை ரிட்டர்ன் போக வைக்க மந்திரவாதிகளால என்ன பண்ண முடியவே இல்லை. 4வது முறை ஒரு அற்புதத்தை செய்கிறார். கோலை எடுத்து தரையிலே அடிக்கிறார் மோசே. நடந்த தேசம் முழுவதும் பேன்களாய் மாறுகிறது. அப்ப மந்திரவாதிகளும் அதை செய்ய முற்பட்டார்கள். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 17. மந்திரவாதிகளும் அப்படியே செய்தார்கள். புழுதியின் மேல் அடித்தான், அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருகங்கள் மேலும் பேன்களாய் வந்தது. 18வது வசனம். பேன்களை பிறக்கும்படி பிரயாசப்பட்டார்கள், அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்பன்னா என்ன, 3 அற்புதங்களை மந்திரவாதிகளும் ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சது. ஆனா அதாவது அவர்களை போல திரும்ப செய்ய முடிஞ்சது. ஆனா 4வது அவர்களால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. உடனே அந்த மந்திரவாதிகளே சொல்லுகிறார்கள். இது 19வது வசனம் பாருங்க. இது தேவனுடைய விரல், இதுக்கு மேல இவங்களோட போட்டி போடாதீங்க. கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்றேன், என்ன சூனியங்கள் என்ன பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் கிரியை செய்ய முடியும், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்தில். ஆனா சரி, செய்யறது சேட்ட நாம போய் ஒரு இடத்துல ஏதாவது போகும்னு நினைச்சீங்கன்னா கண்ணியில அகப்பட்டதை போல மாட்டிக்கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கர்த்தர் தான் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தால், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலையா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு விரோதமாய் 3 முறை சூனியம் செய்தார்கள். 3 முறை செஞ்சாங்க. கர்த்தர் அதை அப்படியே ஜெப நேரத்திலே எனக்கு தரிசனமாகவே காண்பித்தார். எந்த நபர் செய்தார், எங்க போய் செய்ய, அந்த மந்திரவாதி கூட எனக்கு அப்படியே காமிச்சார். நீ போய் இதை செய்யுன்னு சொல்லிட்டு நான் தூரம் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொன்னார், இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடு என்கிற சத்தம் ஆவியானவரிடத்துல இருந்து எனக்கு கேட்டது. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த மந்திர வல்லமைகள் வாய்க்காதே போவதாக அப்படின்னு சொன்ன உடனே 3 முறையும் அது என்ன பண்ணிடுச்சு, புஸ்வானமா போயிடுச்சு. உடனே மந்திரவாதி பார்க்கறேன், இது என்னது, இது நான் எவ்வளவு மந்திரம் பண்ணாலும் என்ன பண்ண முடியல, என்னால மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு அவன் பார்க்கறான். உடனே அந்த மந்திரம் பண்ணும்படி ஒரு அம்மா போச்சு இல்லையா, அந்த அம்மாட்ட சொல்றான், இல்ல இதுக்கு மேல என்னால முடியாது, நீயே போய் பார்த்துக்கோ. அதுதான் மந்திரத்தின் வல்லமை. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அது செயல்பட முடியும். அதனால்தான் நான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் என்னை அந்த பாதையிலே நடத்தினது நிமித்தமாய் நான் ஆனா என்ன காரணம், அதனுடைய பாதிப்பு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அந்த பாதிப்பை உணரலாம். என்ன, நம்ம ஒரு காரியம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நம்ம நிறைய ஐயா நம்ம என்ன சிலர் சொல்லுவாங்க, நான் போய் எடுத்துட்டு வந்தேன் சாமி, ஆனா திரும்ப திரும்ப பண்றாங்க, திரும்ப திரும்ப செஞ்சுட்டு தான் இருப்பான். பிசாசு திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருப்பான். ஆனா கர்த்தர் ஒரே முறை விடுதலை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உன் எல்லைக்குள் அவன் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவேதான் நாகும் 1:15 சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாங்கிக்கிட்டு நின்னீங்கன்னா ஒரு நாளும் அந்த சத்துரு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அப்போ கர்த்தர் மோசேயின் கோலை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார், மந்திர தந்திர வல்லமைகளை முற்றிலுமாய் விழுங்கி போடுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த நாளிலே நமக்கும் சொல்லுகிறார், நான் உன் நுகத்தடிகளை எப்படி முறிப்பேன்னா, என்னுடைய கோலை கொண்டு உனக்கு விரோதமாய் செய்யப்பட்டு இருக்கிற எல்லா மந்திர வல்லமைகளையும் நான் முற்றிலுமாய் சங்கரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்க. கர்த்தர் இப்போ விடுதலையாக்கி கொண்டு வராங்க. செங்கடலில போய் எதிர்க்க செங்கடலை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எதிரே செங்கடல், பின்னாக என்ன இருக்கிறது, பார்வோனுடைய சேனை இருக்கிறது. அப்போ ஜனங்கள் இப்போ தவிக்கிறாங்க, தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்படி நடக்கும், இது என்ன பண்றது பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால்,
14ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இப்ப என்ன நடக்குது? பார்வோன் விட்டுட்டான், ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறார்கள், மோசே நடத்தி கொண்டு போகிறார். இப்ப செங்கடலை கடந்து அந்த பக்கம் போகணும். திரும்பி பார்த்தா பார்வோன் மனசு மாறி திரும்ப என்ன பண்றான்? பெரிய எல்லா ரதங்களோடும் சேனைகளோடும் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். எதிர்க்க கடல், பின்னாடி பார்வோன் சேனை. ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே பயம், திகில். நடந்தது என்ன? உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசையை பார்த்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க? அங்கே இருந்திருந்தாலே நாங்க உயிராகவாவது இருந்திருப்போமே என்று சொல்லுகிற பொழுது மோசே சொல்லுகிறார். 13ஆம் வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, ஆனாலும் அந்த விடுதலை சீர்குலைக்கும்படிக்கு சத்துரு திரும்பவும் உன்னை பின்தொடர்ந்து வருவானானால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் அவனை முழுவதும் சங்கரிக்கும்படி திரும்பவும் எல்லையில கால் வைக்கிறான். அல்லேலூயா. அன்னைக்கு அம்மாட்ட பேசிட்டு இருந்தப்ப கூட சொன்னாங்க, அப்பா வாசல் இப்படி எல்லாம் இருக்குது, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாம் நேர் வழியிலே கர்த்தரை நோக்கி போகிற என்னுடைய பாதையிலே, கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற அந்த பாதையிலே நான் உண்மையும் முத்தமாய் நடந்து போகிற பொழுது, ஆனால் சத்ருவானவன் தொடர்ந்து என்ன அழிக்கணும்னு நினைச்சு வந்தான்னா அழிவு நமக்கல்ல, சத்ருவுக்கு தான் அழிவு. அல்லேலூயா. ஆனால் நாம் அழிவ விரும்பல. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார், கர்த்தர் நடு நின்று நியாயம் விசாரிப்பார். இந்த நாளிலே ஒரு விசுவாசத்தை உடையவர்களாய் மாறுங்கள். எனக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். நடந்தது என்ன தெரியுங்களா? அப்பொழுது கர்த்தர் 15ஆம் வசனம் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல். கர்த்தர் இப்பொழுது வைராக்கியம் கொள்ளுகிறார். மோசே, நான் உன்னை கரத்தை கொண்டு, உன் கோலை கொண்டு, என் கரத்தை கொண்டு நான் நடத்தி வந்திருக்கிறேன். இந்த முழு எகிப்தின் சேனையும் இனி ஒரு நாளும் நீ காணாதபடிக்கு நான் அழிப்பேன். முன்னேறி செல்லுங்கள் என்று தேவன் வைராக்கியமாய் சொல்லி 16வது வசனத்தை பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இது எவ்வளவு பெரிய காரியம்! உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்றதுக்கு ஒருவரால் தான் முடியும், கர்த்தரால் தான் முடியும். அதை விசுவாசித்து செய்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவை. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்ருவை நினைத்து நீ பயப்படாத. ஐயா, என்ன நானே மறந்து ஒரு சமாதானத்தை நோக்கி போகணும்னு நினைச்சாலும் ஆனா தொடர்ந்து என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத. இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் காண மாட்டாய். நடந்தது என்ன? முன் சென்ற மேகம் அவர்களுக்கு பின்னால் வந்து 2 சேனையும் பிரிச்சது. எகிப்தியரை முன்னாடி விட்டுட்டு கர்த்தருடைய தூதனானவர் பின் வந்து நின்றார். மேகம் பின்னாடி வந்து நின்றது. எகிப்தியருக்கு வெளிச்சத்தையும், இஸ்ரவேல் ஜனத்திற்கு வெளிச்சத்தையும், எகிப்தியருக்கு இருளையும் மந்தாரத்தையும் கொடுத்தது. அப்பயாவது எகிப்தியன் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? புரிஞ்சிருக்கணும், டே இது ஏதோ பெருசா நடக்குது, வேண்டாம் திரும்பி இருக்கணும். ஆனாலும் இவன் பின் தொடர்கிறான். கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் திரும்பி பார்த்த கலங்கடிச்சார் பாருங்க. வந்த சக்கரம் எல்லாம் கழண்டு விழுந்தது. எல்லோரும் பிளந்த சமுத்திரம் திரும்ப மூடினது பாருங்க. இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒரு நாளும் காண மாட்டாய் என்ற வசனத்தின்படி முற்றிலுமாய் சங்கரித்தார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை கரம் பிடித்து பரலோக கானானை நோக்கி நடத்தி கொண்டு போகிற இந்த பாதையிலே உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மாந்திரிகங்கள், இருளின் வல்லமைகள் முற்றிலுமாய் விழுங்கப்படும். நம்பர் 1. நம்பர் 2, ஒருவேளை திரும்ப திரும்ப சத்துரு உனக்கு விரோதமா வந்தார், கர்த்தர் சொல்றார், இனி அவன் உனக்கு விரோதமாய் வந்தால் அவன் முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். அல்லேலூயா. சங்கரிக்கப்படுவான் உடனே நம்ம மனசுல அவதான பண்ணா சீக்கிரம் சாகட்டும் அப்படி நினைச்சிடக்கூடாது. எந்த எல்லையிலிருந்து சத்துருவின் கிரியைகள் வருகிறதோ அந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். அவர்களுக்குள் மனமாற்றம் வந்தால் அவர்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவார்கள். அல்லேலூயா. அப்போ 2 காரியத்தை மோசேயின் கோலை கொண்டு கர்த்தர் செய்தார். முதலாவது சர்ப்பத்தின் கிரியைகளை விழுங்கினார். 2வது போகிற பாதையிலே வருகிற தடைகளை நீ கடந்து போய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களோ, ஐயா ஜான் யாருன்னா
முழம் சறுக்குது. ஏன்? ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி வர மாதிரி இருக்குது. இதுவரையிலும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், இனி அப்படி இருப்பது இல்லை. இனி அந்த சத்துரு உன்னை பின்தொடர்வதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. மூன்றாவது ஒரு காரியம், அந்த பிரதான காரியம், அந்த கோலை கொண்டு அநேக காரியங்களை செய்தார். ஆனால் 3 முக்கிய காரியங்கள். மூன்றாவது ஒரு காரியம், போகிற பாதையிலே உன் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தது? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம், ரெவிதீம் என்ற பள்ளத்தாக்கிலே, இப்ப செங்கடலை கடந்து அந்த பக்கம் வந்துட்டாங்க. ஒரு பள்ளத்தாக்கிலே வந்து பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே தண்ணீர் பிரச்சனை உண்டாகிறது. தாகத்துக்கு என்ன வேணுமா? இப்போ தண்ணீர். ஏன்னா அத்தனை 5 லட்சம் புருஷர்கள், மான்கள் மாத்திரம் 5 லட்சம், பெண்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் ஆடு மாடு, பெரிய ஜனக்கூட்டம். இவர்களுக்கு தண்ணீர் தேவை. உடனே மோசேயின் இடத்துல வந்து முறையிடுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, 4ஆம் வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தர் சொல்றார், 6ஆம் வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அப்ப கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை அழிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை அந்த சத்துரு உன்னை பின்தொடர்ந்து பிடித்தால் அதையும் சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதையிலே உனக்கு தேவை என்று ஒன்று வந்தால் முறுமுறுக்காமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அதையும் பரிபூரணமாய் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சந்திக்கிறார்? அதே கோல், அதே மோசேயின் கோல், தேவ சமூகத்திலிருந்து போட்டு எடுத்த அதே கோலை கொண்டு கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்பாக போய் நான் அந்த கண்மலையின் மேல் நிற்கிறேன், என் பிரசன்னம் இருக்கும், நீ அந்த கோலை அடி, அந்த பாறை அடி, அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். நடந்தது என்ன? அப்படியே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. 4வது ஒரு முறை கர்த்தர் ஒரு காரியத்தை மோசேக்கு உணர்த்த விரும்புகிறார். மோசே, நீ கையில வச்சிருக்கிற கோல் என்ன தெரியுமா? அது என்னுடைய வார்த்தை என்கிற கோல். அல்லேலூயா. நீ நினைச்சிராத நான் கையில வச்சிருக்கிற இந்த கோல் தான், அந்த குச்சி தான் அடையாளத்தை செய்து நீ நினைச்சிராத. அது வேற ஒன்றும் அல்ல, என் வார்த்தை என்கிற கோல். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன் கையில் இருப்பதை என் சமூகத்திலே வைத்து நீ எடுத்த பொழுது என் வார்த்தையின் வல்லமைதான் அந்த கிரியைகளை செய்கிறது என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் மோசேக்கு ஒரு காரியத்தை கற்பிக்க முற்பட்டார். என்னாகமத்துல திரும்பவும் தண்ணீர் தேவை வருகிற பொழுது, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 13ஆம் வசனம், கர்த்தர் சொல்றார், மோசே நீ கையில கோலை எடுத்துக்க, ஆனா இந்த முறை போய் அடிக்காத, என்ன பண்ணு, கண்மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அடிச்ச இது வரைக்கும் நான் முதலாவது உனக்கு நீ விசுவாசிக்கும்படிக்கு நான் சில அடையாளங்கள் அற்புதங்களை கோலை வைத்து நான் செஞ்சேன். நான் அநேகத்தை சொல்லுவேன், நீங்க ஜெபித்து தண்ணீர் கொண்டு போவது நல்லது. நான் ஜெபம் பண்ணி தண்ணீர், ஆனா அற்புதம் அந்த தண்ணீர் அல்ல, உங்க விசுவாசத்துல தான் இருக்கு, இயேசுவின் நாமத்துல தான் இருக்குது. ஆனாலும் உங்க மனசு சந்தோஷப்படும்படி நான் ஜெபித்து கொடுக்கிறேன், நல்லது, அதுவும் இருக்கும். ஏன்னா பவுலினுடைய இடைக்கச்சையை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நான் கண்ட ஒரு ஊழியக்காரர் ஒரு கர்ச்சிப் வச்சிருப்பார், ஜெபம் பண்ணுவார், இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வல்லமை இறங்குவதாக அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் கர்ச்சிப்பு தான். அந்த கர்ச்சிப்பை வேற ஒரு சபைக்கு வர விசுவாசத்தை கொடுத்தவங்க உடனே அவங்க வல்லமையினால நிரம்புவாங்க. அவங்க எல்லாரும் எனக்கு கொடுங்க கர்ச்சிப்பை, எனக்கு கொடுங்க. கர்ச்சிப்புல வல்லமை இல்ல, சொல்லப்பட்ட வார்த்தையில் தான் வல்லமை. அல்லேலூயா. இத மோசேக்கு உணர்த்துவதற்காகத்தான் கர்த்தர் சொன்னார். மோசே என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. என்னாகமம் 20:8. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றார், நீ கோலத்தை எடுத்துக்கோ, ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து கண்மலை பார்த்து என்ன பண்ண சொல்றாரு? பேசுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு? பழைய பழக்கத்திலே போயிட்டு பாறை 2 முறை அடிச்சிடுறாரு. ஆனாலும் தண்ணீர் வந்தது. ஆனால் தேவன் கற்றுக் கொடுக்க நினைத்த ஒரு காரியம் என்னன்னா, மோசேயே அந்த நீ நினைக்கிற கையில வச்சிருக்கிற கோலை அடிச்சாதான் தண்ணி வரும்னு, ஆனா நான் சொல்றேன் அந்த கோல் வேற எதுவும் இல்லை, என்னுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நீ பேசினாலே உனக்கு அது தண்ணீர் கொடுக்கும். உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்?
கொண்டு போக விரும்புறேன். அதே போலதான் கர்த்தர் நமக்கு சொல்றார், ஆலயத்திற்கு வந்து வசனத்தை கேட்கிற நாம் வசனத்துல வேரூன்றிட்டோம்னா, விசுவாசத்துல நின்னுட்டோம்னா என்கிட்ட ஜெபம் பண்றது குறைஞ்சிடும். என்ன பண்ணீங்க நீங்களே ஒருவருக்கு ஒருவர் ஜெபிப்பீங்கள். அதுக்காக ஜெபம் பண்ணாம இருக்கேன், ஜெபம் பண்ணுங்க, நல்லது. நான் என்ன சொல்றேன், நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப கர்த்தர் மோசேக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அது கோல் அல்ல, என்னுடைய வார்த்தையின் வல்லமை. அல்லேலூயா. வார்த்தை என்கிற கோலை கொண்டு நான் எகிப்திற்கு நேராய் கரத்தை நீட்டினதை போல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகள் மீதும் இந்த நாளில் என்னுடைய வார்த்தை என்கிற கோலை நான் நீட்டுகிறேன். அல்லேலூயா. அது சங்கரிக்கும், பின்தொடர்ந்து வருகிற கிரியைகளை அழிக்கும், வழியிலே உன் தேவைகளையும் சந்திக்க வல்லமை உடையதா இருக்கிறது. அல்லேலூயா. அதை போலதான் கர்த்தர் நமக்கு சொல்றார், கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுதப்பட்ட இந்த வார்த்தை, என்னது, எழுதப்பட்ட இந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை கோல் மாதிரி இருக்குது. இந்த வார்த்தைய உன் இருதயத்துல வச்சுக்கிட்டு உன் நாவினாலே நீ கட்டளை இடுகிற பொழுது நீ சொல்லுகிறபடியே அது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஏசாயா புஸ்தகத்திலே சொல்லுகிறது, அவர் வாக்கின் கோலால் ஜனத்தை நியாயம் விசாரிப்பார் என்று. வார்த்தை என்கிற கோல், இந்த கோல் வேறு எதுவும் அல்ல, அது வார்த்தை என்கிற கோல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஒரு அழகான உதாரணத்தை நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 21, ஆதியாகமம் 16 எடுத்துக்கங்க. முதல்ல ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகார் யார்? சாராளினுடைய அடிமை பெண். இவள் சாராளுக்கு பிள்ளை இல்லாததினால் சாராள் அடிமை பெண்ணாகிய ஆகாரை எடுத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள், இந்த அடிமை பெண்ணின் மூலமாக எனக்கு சந்ததி வரும் என்று. ஆனால் ஆகார் கர்ப்பம் தரித்த உடனே தன்னுடைய எஜமாட்டியை ரொம்ப என்ன பண்றாங்க, ஏளனமாய் பார்த்தது நிமித்தமாய் கர்த்தர் சாராள் என்ன பண்றாங்க, ஆகாரை துரத்தி விடுகிறாள் வனாந்தரத்திற்கு. அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க, சூருக்கு போகிற வழியிலே அலைந்து திரிகிறாள். வயிற்றிலே பிள்ளை, வயிற்றிலே கர்ப்பம், வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். உடனே கர்த்தருடைய தூதனானவர், 7ஆம் வசனம், கர்த்தருடைய 16:7, கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமின் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்க இருந்து வர, எங்க போகிற அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றா, என் நாச்சியார் ஓடி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தூதன் சொல்றார், கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததா இருக்கும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வயிற்றிலே பிள்ளை, இன்னும் பிள்ளைய பார்க்கல ஆகார் இப்ப வயிற்றிலே கர்ப்பம் தரித்திருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய எஜமாட்டியினால் துரத்தப்பட்ட பொழுது வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறாள். அலைந்து திரிகிற பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வார்த்தை என்கிற ஒரு கோலை கொடுக்கிறார். என்ன கோல் தெரியுமா? கவலைப்படாத, உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். இப்ப அந்த வாக்கு தத்தம் என்கிற ஒரு கோலை யார் பெற்றுக்கொண்டார்? ஆகார் பெற்றுக்கொண்டார். சொல்றார், என்னை காண்பவரை இந்த இடத்திலே நானும் கண்டேன் என்று சொல்லி லகாய் ரோகி என்று பெயரிடுகிறார். அப்ப வெறுமையாய் துரத்தப்பட்டவள் இப்ப வாக்கு தத்தம் என்னும் கோலை சுமந்து கொண்டு திரும்ப எங்க போறார்? வீட்டிற்கு போகிறாள். பிள்ளை பிறக்கிறது, பிள்ளை வளர்ந்து பெரியவன் ஆகிறது. சாராளுக்கும் பிள்ளை பிறக்கிறது. ஆகாரின் பிள்ளை சாரானுடைய பிள்ளையாக ஈசாக்கை பார்த்து கேலி செய்த உடனே சாராள் சொல்லுகிறாள், ஆபிரகாம் சாராளும் சேர்ந்து ஆகாரை திரும்பவும் துரத்தி விடுகிறார்கள். பையில கொஞ்சம் தண்ணியை குடிச்சு 2 பேரும் போங்க அப்படின்னு சாராளுடைய பேச்சை கேட்டு ஆபிரகாமும் துரத்தி விடுகிறார். நடந்தது என்ன? திரும்பவும் ஒரு வனாந்தரம். ஆதியாகமம் 20. அமைதியாரே கிஷான். திரும்பவும் 21ஆம் அதிகாரம். 20 அண்ணே ஏன் அழறாமா பாருங்க. 21ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். சரி 14ஆம் வசனம். 21, 11, 23ஆம் பக்கம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்தது. திரும்பவும் ஒரு வனாந்தரத்திலே யார் அலைந்து திரிகிறாள்? ஆகார்.
முன்பொரு முறை அலைந்து திரிந்தால், அப்ப பிள்ளை பிறக்கல, கர்ப்பம் மாத்திரம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு என்னும் கோல் அவளுக்கு வெளிப்பட்டது, ஆகாரே இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து நான் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று. இப்போ திரும்பவும் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்திலே வந்த பொழுது அவள் என்ன பண்றா, துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு எறியும் தூரத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு சத்தமிட்டு அழுதாள். நல்ல கவனிங்க, இந்த ஆகார் ஏன் அழ வேண்டும்? ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபித்திருக்கணும். ஏன்? முன்பொரு முறை இதே போன்ற வனாந்தரத்திலே நீ அலைந்து திரிந்த பொழுது அப்ப அழுததற்கு ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு? உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை நான் மிகவும் பெரிய ஜாதியாய் ஆசீர்வதிப்பேன். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பக்கத்துல தான் இருக்குது, கண் எதிரே பார்க்கிற தூரத்தில் தான் இருக்கிறது. அப்ப ஆகாருக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். அன்று வாக்கு தத்தம் பண்ணினவர், இன்றைக்கு நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை அப்ப நான் கண்ணால பார்க்கல, ஆனால் இப்பொழுது அந்த வாக்கு தத்தம் பிள்ளையா என் கண் முன்னே இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினவர் மீதி இருக்கிற வாக்கு தத்தை நிறைவேற்றுவார். என்ன வாக்கு தத்தம்? உன் பிள்ளை பெரிய ஜாதியாய் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆனா இவ என்ன பண்ணல, ஜெபிக்காமல் என்ன பண்றா, ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து அழுகிறாள். எதுக்காக அழுவா? பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அப்ப இவ முடிவு பண்றா, பிள்ளை செத்து போயிடும். ஆகாரே, ஒன்றுமில்லாமல் அலைந்து திரிந்த பொழுது உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, அந்த வாக்கு தத்தத்தை நினைத்துக்கொள். அந்த வாக்கு தத்தம் என்னும் கோலை நீ கையில் பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு நேராய் அதை உயர்த்தி பிடித்து, கர்த்தாவே இந்த பிள்ளை நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை, நாங்கள் மரிப்பதில்லை, நாங்கள் ஜீவனோடு இருப்போம் சொல்லியிருந்தா கர்த்தர் அருமையாய் ஆகாரோடு பேசியிருப்பாள். நடந்தது என்ன தெரியுங்களா? 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யாருடைய சத்தத்தை கேட்டாரா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆனா அழுது புலம்புறது ஆகார். ஏன்னா அழுகாட்சியா இருந்த கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. வாக்கு தத்தத்தை உனக்கு கொடுத்துட்டான்ல, வார்த்தை என்னும் கோலை உனக்கு கொடுத்துட்டான்ல, நீ ஏன் இன்னும் அழுது கொண்டு இருக்கிறாய்? உன் அழுகையை நிறுத்து. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி இல்லையா, என்ன நடக்கணும்? அழாத, ஜெபம் பண்ணு. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன்னு சொல்லிட்டார்ல, இனி நீ அழுது கொண்டு இராமல் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கோலை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணு. அப்ப அதனால ஆகாருடைய அழுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கல, மாறாக பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கேட்டது மாத்திரமல்ல, ஆகாருக்கு ஒரு காரியத்தை உணர்த்துற. ஆகாரே, நீ என்ன செஞ்சிருக்கணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தேவன் 19வது வசனம். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். திரும்ப 18ஆம் வசனத்துல திரும்ப சொல்றார். நீ 18ஆம் வசனத்தை பாருங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து, நீ எழுந்து பிள்ளை, 17ல இருந்து வாசிங்களா. இன்னும் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்பதான் ஆகார கூப்பிடுறாரு. யாருடைய சத்தத்தை கேட்டு கூப்பிடுறாரு? பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. என்ன சொல்றாரு? நீ பயத்தினால அழுதுட்டு இருக்கிற. ஆனா உனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவனை மறந்துட்ட, வாக்கு தத்தம் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்துட்ட. ஆனா பயப்படாத, பிள்ளை இருக்கிற இடத்திலிருந்து தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை பிடித்து எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து. இது எங்க சொல்லணும்? வேற எப்படி பையனை கூட்டு போவாங்க? வாப்பான்னு கையில பிடிச்சுதான் கூட்டு போவாங்க. ஏன் கர்த்தர் ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 18வது வசனம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏன் அதை சொல்றாரு தெரியுங்களா? இந்த பிள்ளைதான் வாக்கு தத்தம் என்னும் கோல். உனக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தம் என்னும் கோல் எது? இந்த பிள்ளைதான். ஆனா இந்த பிள்ளை சாகணும்னு நீ தூரத்துல வச்சுட்டு அழுது கொண்டு இருக்கிற. இல்லை இல்லை, நான் சொல்றேன், எந்த வாக்கு தத்தத்தை உனக்கு கொடுத்தேனோ அதுதான் வாக்கு தத்தம் என்னும் கோல். அந்த கோலை கொண்டுதான் உன் வாழ்க்கையில நான் விடுதலை கொடுக்க போகிறேன். அதனால உன் கையிலே பிள்ளையை எடுத்து கொண்டு போ. இல்லாட்டி பிள்ளையை கூட்டு போறதுக்கு ஆகாருக்கு தெரியாதா? ஆனா கர்த்தர் ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு? கையிலே உன் பிள்ளையை பிடித்து கொண்டு போனா, நான் கொடுத்த வாக்கு தத்தம் என்னும் கோலை மறந்துட்டு நீ அழுதுட்டு இருக்கிற. திரும்ப அந்த வாக்கு தத்தத்தை கையிலே எடு. அதுதான் என்னுடைய கோல். மோசேயின் கையில் இருந்த கோலை போல நான் உனக்கு கொடுக்கிற கோல் அதுதான். அதை கொண்டுதான் உன் வாழ்க்கையில நான் அடையாளத்தை அற்புதத்தை செய்ய போறேன். அதையே தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு வாக்கு தத்தம் என்ன? விசாரிப்பாரற்ற சீயோனா இருக்கிற என்னை கர்த்தர் என் மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறிப்பார், அவனுடைய கட்டுகளை அறுப்பார், என் காயங்களை ஆற்றுவார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு காரியம் நடக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். சவுல் ராஜா, தேசத்தின் முதல் ராஜா, பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான் ஜனங்களுக்கும் போர் வீரர்களுக்கும், நான் இந்த யுத்தத்திலே ஜெயம் பெற்று வருகிற வரைக்கும் சாயங்காலம் மட்டும் யாரும் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போடுறான். உடனே சண்டைக்கு போறவன் சாப்பிடாம போனா எப்படி இருப்பான்? ரொம்ப பலவீனமா போயிடுவான். 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள பக்கம் சொல்லுங்கம்மா. 357 வாசிங்க. மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். ஏன்? பழி வாங்க வேண்டும். பாருங்க, சவுல் ஒரு தேவையில்லாத காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஆணையிட்டு சொல்லிட்டாரு. நான் இந்த ஜெயித்து வர வரைக்கும் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி சாப்பிட்றவன் கர்த்தருடைய நாமத்தினாலே சபிக்கப்பட்டவன் வேற சொல்லிட்டாரு. அப்ப ராஜாவுக்கு பயந்த ராஜா கட்டளை தான் அன்றைக்கு தேவ கட்டளை மாதிரி யாரும் மீற முடியாது. எல்லாம் அப்படியே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல 26ஆம் வசனம், காட்டிலே வந்த பொழுது தேன் கூட்டிலிருந்து ஒழுகி கொண்டிருந்தது. ஏன்னா தேன் ஒழுகுது. ஏன்னா விடாய்த்திருக்கிற ஆத்மாவுக்கு தேன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். குளுக்கோஸ் மாதிரி. ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு குளுக்கோஸ் போடுறாங்களே, என்ன அது? நல்ல சர்க்கரை, சுத்தமான சர்க்கரை. அது நல்ல சர்க்கரை. அப்ப தேன்ல இருக்கிறது ஒரு நல்ல தேன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பசியா இருக்கிறவனுக்கு நல்ல கண்கள் தெளிவாகும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உடனே சவுலுடைய மகன் யோனத்தான் தன் தகப்பன் கொடுத்த இந்த கட்டளை அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்றான் பாருங்க. 27ஆம் வசனம், கேள்விப்படவில்லை. ஆகவே அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதிலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டான். அவன் கண்கள் தெளிந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு அந்த காரியத்திலிருந்து. சவுல் ஒரு தவறான காரியத்தை சொல்லிட்டாரு. ஆனா அது யோனத்தானுக்கு என்ன பண்ணது தெரியாது. அவன் தெரியல, அந்த நேரத்துல அவன் இல்ல. அப்போ இவன் வருகிற பொழுது தேன் ஒழுகி கொண்டு உடனே இவன் கையில இருந்த கோலை எடுத்து அதை குத்தி சாப்பிட்ட உடனே என் கண்கள் தெரியுது. உடனே எல்லாத்தையும் சொல்றான், நீங்களும் சாப்பிடுங்க, பாருங்க என் கண்கள் தெளிவாகிறது, நீங்களும் கொஞ்சம் பலன் அடைவீர்கள் சொன்ன உடனே எல்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல உங்க அப்பா இப்படி கட்டளை இட்டிருக்காரு, நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்ன உடனே யோனத்தான் சொல்லுகிறான். அப்பொழுது யோனத்தான் 29ஆம் வசனம், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசித்தேன், என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார்? கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தை என்கிற கோலை நான் எழுதி கொடுத்துட்டேன். இந்த வார்த்தை என்கிற கோலை நீ விசுவாசித்து உன் வாயில பேசினா உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆனா இன்றைக்கு ஜனங்களை கலங்க பண்ணுகிற உபதேசத்தினாலே, என்றோ யாரோ சொன்ன கலக்கமடைகிற உபதேசத்தினாலே அங்க ஓடி தேடுறாங்க, இங்க ஓடி தேடுறாங்க. பாத யாத்திரை, நடைபயணம், எவ்வளவோ தவ முயற்சிகள். ஆனால் தேனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்திலும் வாயின் வார்த்தையிலும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. கையிலே வசனம் என்கிற அந்த கோல் இருக்கிறது. இதை இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை பண்ணுகிறோம், நான் பரலோகத்திற்கே பாத்திரவானாய் மாற முடியும் என்றால் என் தேவைகள் சந்திக்கப்படாதா? ஆனா மனுஷன் இன்னைக்கு தேவை சந்திக்கப்பட என்ன பண்றான்? எங்கெங்கோ அலைந்து திரிகிறான். எத்தனையோ தவ முயற்சிகள், தன் சரீரத்தை வருத்தி ஒடுக்குகிறான். சிலர் பாத்தீங்கன்னா, நான் போனதுல ஒரே ஒரு முறை போன, சின்ன வயசுல இருக்கு ஞாபகம் இல்ல, பழைய வேளாங்கண்ணி கோயில்ல இருந்து புது வேளாங்கண்ணி கோயில என்ன பண்ணுவாங்க, மணல்ல முட்டி போட்டு நடந்தே போவாங்க. ஏன்? அந்த தவ முயற்சி, அவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கிறது. ஒரு முறையாவது கையில் இருக்கிற அந்த கோலை எடுத்து வாசிச்சிருப்பியா? அல்லேலூயா. இதை தொட்டா அந்த தவ முயற்சிகள் தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் எனக்காக சிலுவையிலே பலியானார். என் பாவங்களை அவர் சுமந்தார். நான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் எனக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். நான் என்னுடைய கிறிஸ்துவை விட்டு நான் செய்கிற எல்லா தவ முயற்சிகளும் நான் எதை சொல்றேன் தெரியுங்களா? இயேசுவே, நீர் பட்ட பாடுகள், நீர் சிந்தின ரத்தம் எனக்கு இல்லப்பா. ஏன்? நான் இப்படி கஷ்டப்பட்டு இப்படி முட்டி போட்டு போனாதான் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நீங்க அங்கே இருங்க, நீங்க எனக்கானவர் அல்ல. தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் தவ முயற்சிகளாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறம்பே தள்ளி வைக்கிறார்கள்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. யோனத்தான் அழகா சொன்னா, என் தகப்பன் உங்களை கலங்க பண்ணி இருக்கிறார். இந்த நாளில தவறான உபதேசத்தின் மூலமாய் ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு, விடுதலை கண்ணுக்கு எட்டுகிற பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வசனத்தின் பக்கம் திருப்பாமல் எல்லா வழிபாட்டு முறைகளின் பக்கமும் கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பி அவர்களை கலங்க பண்ணுகிறார்கள். அப்ப கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு சொல்றார், கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வார்த்தை என்கிற கோலை உன் கையிலே நான் எழுதி கொடுத்து இருக்கிறேன். இதை நீ விசுவாசித்து உன் நாவினாலே அறிக்கை செய்கிற பொழுது உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் தேவைகள் சந்திக்கப்படாது. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, கையில இருக்கிற ஒரே ஒரு கோல் போருப்பா, அது தேன் கூடு. தேனுக்கும் கைக்கும் எவ்வளவு தூரம்? ஒரு கோல் எட்டுகிற தூரம் தான். இந்த வசனம் என்கிற கோலை நீ பிடித்து கொண்டு பேசு, உனக்கு அது தேனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. 14ஆம் வசனம் யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது. வார்த்தை என்கிற கோல் எனக்குள்ளதான் இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ளதான் வார்த்தை என்கிற கோல் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், இந்த வார்த்தை என்கிற கோலை கொண்டுதான் உன்மேல் சுமத்தின் அவனுடைய நுகத்தை நான் முறிப்பேன், அவன் கட்டுகளை நான் அறுப்பேன், உன்னை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாமா? ஒரு நல்ல பாடல். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பாடல் 153 தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகளே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், முகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தர் என் நுகத்தையும் என் சுமையும் எப்படி நீக்குவாரா? வார்த்தை என்கிற கோலை கொண்டு நீக்குவார். இரண்டாவது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அபிஷேக அந்நாளிலே நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப முதலாவது வார்த்தை என்கிற கோலை கொண்டு உன் நுகத்தை முறிக்கிறார். இரண்டாவது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தின் ஆவியினாலே உன் நுகத்தை முறிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நுகங்கள் முறிக்கப்பட்டு கட்டுக்கள் அறுக்கப்படுகிற பொழுது உன் காயங்களை கர்த்தர் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நாம் எல்லாம் செபிக்கும்படி எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Glory to